அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வளர்ச்சியின் உச்சத்திலே தான் சீமான் இருக்காரு. அவர் எப்போ கம்மியானாரு அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீடியோ முழுக்க பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. குறிப்பாக சமீபத்தில் பாண்டேவுடைய நேர்காணல் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறித்த கேள்விகளை தான் அதிகமாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பாண்டேவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் என்ன நாம் தமிழர் கட்சி நபரா, என்ன எதனால் எப்போ பார்த்தாலும் சீமானுடைய கேள்விகளை கேட்குறீங்க அப்படின்னு கூட கோவப்பட்டிருந்தாரு. என்னதான் அண்ணன் தம்பி உறவு இருந்தாலுமே அதை அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நடுநிலையாக பாண்டே பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே சீமானுக்கு ஆறுதலாக பேசும்போது அவர் ஒரு பத்திரிகையாளரா அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியா அப்படின்னு மக்களே கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அறிவுபூர்வமாக இந்த ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காரு. இந்த சூழலில் தற்போது சாணக்கியா அப்படின்ற அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வே நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமான சில பகுதிகளில் எந்தெந்த அரசியல் தலைவர்களுக்கு ஆளுமை அதிகமாக இருக்கு அப்படின்றத அவராகவே பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு ஆய்வுல வெளியாகி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அதிகமான ஆளுமை கிடைக்கும் அப்படின்னும், ஆனாலுமே விஜய்க்கு ஈக்குவலாக நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவு கிடைச்சி மக்கள் மத்தியில சீமான் மேலும் ஒரு முறை அவர் எந்த அளவுக்கு ஆளுமையான ஒரு நபர் அப்படின்றது நிரூபிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. ஏற்கனவே சென்னையில முக்கியமான கல்லூரி மாணவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே சீமான ஒரு தமிழ்நாட்டுடைய வருங்காலமாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லோருமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பெரிய பயம் தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை மாணவர்களுக்கு வர வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு வாங்கி தருவதை குறித்து யாருமே ஒரு சரியான புரிதலோட பேச மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால தான் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான மலை போல நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பாண்டே அவர்களும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அவருடைய சாணக்கியா யூடியூப் சேனல்ல ஒரு 40 நிமிட வீடியோக்களாக பிளாஸ்மா டிவில எந்தெந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆளுமையை காட்டுறாங்க அப்படின்னும், எந்தெந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆளுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும், இன்னொரு பக்கம் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாஜக, பாமக அப்படின்னு எல்லா கட்சிகளுடைய நிலையுமே பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.